அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நிகழ்ச்சி நம்ம 3வது கலசம் இந்த பூமி மேலே கொட்டப்படும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். இப்போ 4வது கலசம், 4வது தூதன் 4வது கலசத்தை இந்த பூமி மேலே ஊற்றப்படும் பொழுது இந்த பூமியில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 4வது எக்காலம் ஓதப்படும் பொழுது பூமியிலும் சந்திரனிலும் சூரியனிலும் நட்சத்திரங்களிலும் 1/3 இருள் அடைந்தது. 4வது எக்காலம் ஓதப்படும் பொழுது 4வது அதாவது சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரத்திலும் 1/3 இருள் அடைஞ்சிச்சு. வெளிச்சம் இல்லை, வெளிச்சத்தை எடுத்துட்டாரு அப்படின்னு 4வது எக்காலம் ஓதும்போது பார்த்தோம். இப்போ இங்க 4வது கலசம் பூமியில ஓற்றப்படும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 12 பார்த்தோம். இந்த வசனத்தில் சூரியனுடைய பிரகாசத்தை பற்றி கூறுகின்றதே ஒழிய சூரிய உஷ்ணத்தை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை. 4வது எக்காலம் ஓதப்படும் பொழுது சூரியனுக்கிட்ட இருக்கிறதும் சந்திரன் கிட்ட இருக்கிறதும் நட்சத்திரக்கிட்ட இருக்கிறதும் வெளிச்சத்தை ஒளியை எடுத்துறார் கடவுள். இங்க 4வது கலசம் பூமி மேல ஊற்றப்படும் பொழுது சூரியனிலும் உஷ்ணம் அதிகரித்தது. தீயை போன்று மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அளவிற்கு சூடாகி விடுகிறது. இப்போ கடவுள் பாருங்க, முதல்ல ஒளி எடுத்துட்டாரு, 4வது எக்காலத்துல வெளிச்சத்தை எடுத்துட்டாரு, இருள் அழிஞ்சு போச்சுன்னு பார்த்தோம். 4வது கலசம் பூமி மேல ஊற்றப்படும் போது சூரியன் மேல ஊத்துறாங்களாம். இந்த 4வது தூதன் தன் கையில் இருக்கிற கலசத்தை சூரியன் மேல ஊத்தினாராம். அப்படி சூரியன் மேல ஊத்தப்படும் பொழுது உஷ்ணம் அதிகமாச்சான். உஷ்ணம் அதிகமாகி போயிட்டு மக்கள் மனுஷரை தகிக்கும் அளவுக்கு சூடாகி விடுகிறது. உஷ்ணத்தை அதிகப்படுத்துறாரு. உஷ்ணத்தை அதிகப்படுத்தினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ கூட இந்த அதாவது மே மாதம் ஏப்ரல் மாதம்லாம் வெயில் காலம் வருது பார்த்தீங்களா? அப்போ நம்மளாலேயே இப்போ இருக்கிற இந்த உஷ்ணத்தை வெளியில போனால் தாக்கு பிடிக்க முடியல, அவ்வளோ உஷ்ணமா இருக்குது. எங்க நெல் கிடைக்கும்னு நம்ம பார்க்குறோம். தாகத்துக்கு தண்ணி அதிகமாக தாகம் எடுக்கும், தண்ணி நிறைய குடிப்போம், ஜூஸ் எல்லாம் நிறைய குடிப்போம். அந்த அளவுக்கு உஷ்ணம் ஏற்படுது. ஏப்ரல் மே ஜூன்லாம் நிறைய உஷ்ணம் ஏற்படுதுமா. வெயில் அதிகமாகுது, உஷ்ணம். இப்ப நம்ம வாழற காலத்திலேயே இந்த உஷ்ணத்தையே நம்மளால சகிக்க முடியல, தாக்கு பிடிக்க முடியல. இந்த உஷ்ணத்தினால நிறைய பேர் கூட செத்துடுறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற உஷ்ணத்தை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்க மத்திய கிழக்கு நாடுகளில் கொஞ்சம் போய் பாருங்களேன். இஸ்ரேல் தேசம், ஈரானு, ஈராக்கு, இந்த அரபு நாடுகள் எல்லாம் நீங்கள் போய் பாருங்களேன். சவுதி அரேபியா,
பக்ரைனு, குவைத்து, துபாய், ஏமன், ஓமன் இந்த நாடுகளெல்லாம் நீங்கள் போய் கொஞ்சம் பாருங்களேன். இப்போ வெயில் நாளுங்க, அது அந்த இடத்துல வெயில் நாள், வெளியே தலை காட்டவே முடியாது, நெருப்பு தலை மேலே வாரி கொட்டிட்ட மாதிரி இருக்குங்க. நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோங்க அந்த வெயில. இந்த பூமியில இப்போ அடிக்கிற வெயிலே நம்மளால தாக்கு பிடிக்க முடியலன்னா, கடைசி காலத்துல ஆண்டவர் தேவ தூதன் தன் கையில் இருக்கிற கலசத்தை சூரியன் மேல ஊத்திட்டா, சூரியன் அதிகமான உஷ்ணம் ஏற்படுத்தான், நெருப்பு கக்கும், பூமி மேல நெருப்பு கக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இருக்க முடியுமா? ஏன்னா ஏற்கனவே 3வது கலசத்துல 4வது கலசம் தண்ணி கிடையாது, தண்ணியெல்லாம் ரத்தமா மாறிடுச்சு நம்ம பார்த்தோம். இப்ப இங்க உஷ்ணம் அதிகரிக்குது. ஜனங்களால முடியுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப வேதனையா இருக்கும், பயங்கரமா இருக்கும், தாக்கு பிடிக்கவே முடியாது, செத்துலான்னு இருக்கும், மரணம் வராது, அந்த அளவுக்கு கொடிய வேதனையா இருக்கும். இதனை இங்கே 4வது கலசம் ஊற்றப்படும் பொழுது சூரியனில் உஷ்ணம் அதிகரித்து தீயை போன்று நெருப்பு போன்று மனுஷரை தகிக்கும். நெருப்பால மனுஷனை வாட்டி வதக்கினா எப்படி இருக்கும்? நெருப்புல போட்டு சுட்டு, இப்போ ஒரு கறியோ ஒரு மீனையோ ஏதோ ஒரு பொருளை நெருப்புல வச்சு சுட்டா எப்படி இருக்கும்? அது போல மனுஷனை நெருப்புல வச்சு சுட்ட மாதிரி இருக்குமா? அப்போ 4வது கலசம் சூரியன் மேல 4வது தூதன் ஊற்றப்படும் பொழுது எப்படி இருக்கும் அந்த காட்சி? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. மனுஷரை தகிக்கும் அளவுக்கு சூடாகி விடுகிறது. இந்த விஷயத்தை இப்படி கடைசி நாள்ல இப்படி இந்த பூமியில இப்படி மனுஷர் நெருப்புல வதக்கி எடுக்க போறாங்கன்ற காரியத்தை மல்கியா என்ன தெரியுமா சொல்றாரு? மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த காலம்தான் அது, இந்த நாளை குறித்து, அதாவது இந்த 4வது தூதன் சூரியன் மேல கலசத்தை ஊற்றார் இல்லையா, அந்த காலத்தை பத்தி, இந்த நாளை குறித்து சூளையை போல எரிகிற நாள் வரும், சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். துரும்பு போல ஆயிடுவாங்களாம். யாரு? அக்கிரமம் பண்றவங்க, அகங்காரியா இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் நெருப்புல வச்சு வதக்கிற மாதிரி இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்படின்னு யார் சொல்றது? மல்கியா சொல்றாரு. வேரையும் கொப்புமே வைக்காதாங்க, சூரியனையே அப்படியே சுட்டி அடிக்கிற மாதிரி நெருப்புல வச்சு சுடுற மாதிரி இருக்குதுனாக்கா, அப்போ பூமியில் இருக்கிற எந்த ஒரு தாவரங்கள் இருக்குமா? அதான் வேரையும் கொப்பையும் முளைப்பிக்காதுன்னு சொல்றாரு. யாரு? மல்கியா. மேலும் மல்கியா என்ன சொல்றாரு? இந்த கால குறிப்பை குறித்து, இந்த உபத்திரவ காலத்துல இப்படி நடக்க போற இந்த உஷ்ணத்தை குறிச்சு மல்கியா என்ன சொல்றாரு? நீதியின் சூரியன் தன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்துடனும் உதிக்கும் காலத்தில் சற்று முன்பு என்கிறார். அதாவது இயேசு சாமி இந்த பூமியில 1000 ஆண்டு அரசாட்சி செய்ய வரப்போறாரு பத்தியா, அவர் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி பூமியில நடக்கும் அப்படின்னு மல்கியா சொல்றாரு. இவ்வளவு உஷ்ண பாதிப்பு ஏற்பட்ட பின்பும் அக்காலத்து மக்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிக்க முற்பட்டார்களே அன்றி
மனம் திரும்பவில்லை என பார்க்கிறோம். இவ்வளோ கொடியதான மனுஷனை நெருப்புல சுட்டெரிக்கிற மாதிரி, இறந்து போனா சரீரத்தை சுடுகாட்டில் வச்சு கொளுத்தி எரிக்கிறாங்க பாரு, அது போல இருக்குமா மனுஷனுடைய சரீரம். அந்த 4வது தூதன் தன் கலசத்தில் இருக்கிறது சூரியன் மேல ஊற்றப்படும் பொழுது அவ்வளோ கொடிய உஷ்ணம் ஏற்பட்டு மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அப்போ கூட அவங்களுக்கு பயம் இல்லை. அப்போ கூட கடவுள் மேல பயம் இல்லை. என்ன பண்றாங்களா? தேவனுடைய நாமத்தை தூஷிக்க முற்பட்டார்கள். கடவுளுடைய பேரை சொல்லி திட்டுவாங்களாம். கடவுளுடைய பேரை சொல்லி திட்டுவாங்களாம். மனம் திரும்பவில்லை என பாருங்க. மனம் திரும்பாங்கட்ட, ஐயோ இவ்வளோ ஒரு கடினமா இருக்குதே, கடவுளே எங்க மேல மனம் இறங்குங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற வார்த்தை வரல. கடவுளையே எதிர்த்து கடவுளோட பேரையை திட்டுறாங்களாம். எப்படி இருக்கும்? எவ்வளோ கொடிய மனுஷனா இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வேதனைகள் எல்லாம் காணாதபடி தேவனுடைய ராஜ்யத்துக்கு சென்றவர்கள் எத்தனை பாக்கியவான்கள் எனலாம். இந்த வேதனையெல்லாம் அனுபவிக்காம கடவுளுடைய ராஜ்யத்துல போய் சேர்ந்துட்டாங்க பாரு, அவங்கெல்லாம் எவ்வளோ பாக்கியம் உள்ளவர்கள். நம்ம இந்த உபத்திரவ காலத்துல கண்டிப்பா போய் மாட்டக்கூடாதுங்க. அதனால ஆண்டவருடைய வருகையில வராருன்னா நம்ம அவரோட கூட போயிடணும். அவர் வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு, அவர் வரத்துக்கு காலங்கள் நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நான் என்னுடைய வாழ்க்கையில கடவுள் வந்து என்னை கூப்பிடுறாரு, வந்துரு. மரணம், தனிப்பட்ட மனிதனுக்கு மரணம் வருது பத்தியா, அந்த மரணம் கூட ஆண்டவருடைய வருகைத்தான். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வர ஒரு வருகைத்தான். அப்ப ஆண்டவர் வந்து நம்மளை அந்த மரணத்தின் வழியா நம்மளை அழைக்கப்படும் பொழுது நம்ம கரைத்திரை அற்றவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம மறிச்சோம்னாக்கா நம்ம எங்க போயிடுவோம்? பாரடைஸுக்கு போயிடுவோம். இளைப்பாறுகின்ற இடத்துல போய் சேர்ந்துருவோம். அங்க போய் சேர்ந்துட்டாக்கா ஆண்டவர் வந்து மத்திய ஆகாயத்துல வரும்பொழுது முதலாவது மரிச்சவங்க தான் உயிர் பெற்றோம். மரிச்சு நம்ம முதலாவது உயிர் பெற்று எழுந்துருவோம். அப்புறம் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு வேதம் சொல்லுது. அதனால அஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து ஆண்டவரோடு கூடவே ஜெபிச்சு காத்திருக்கலாம். அதுக்குன்னு வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வேலைக்கு போனோம், நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். நம்ம செய்யற வேலை பரிசுத்தமா இருக்கட்டும், உண்மையா இருக்கட்டும், நீதியா இருக்கட்டும். நம்ம வாழ்க்கை, நம்ம பேச்சு, நம்ம செயல்கள், நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய கிரியைகள் எல்லாமே கடவுளுக்கு உகந்ததாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இருக்கணும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தோம்னாக்கா நிச்சயமாக ஆண்டவர் எப்பனா கூட வரட்டும். என்னை வந்து ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா அந்த நிலையில நான் இருக்கும்போது கண்டிப்பா நான் பாரடைஸுக்கு நான் கண்டிப்பா போயிடுவேன். பாரடைஸுக்கு போயிட்டேன்னா கண்டிப்பா ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு, பிதாவினுடைய வலது பாரிசத்துல தானே இயேசுசாமி இருக்கிறாரு, இயேசுசாமியினுடைய வலது பாரிசத்துல கண்டிப்பா நம்மளும் போய் சேர்ந்துருவோம். அதனால ஆண்டவர் வர்றது வரட்டும். நம்ம மரணம் கூட அவருடைய வருகையில ஒண்ணுதான். அதனால தினந்தோறும் நம்ம மரணத்தை யோசிக்கணும், நம்ம வாழ்க்கையை யோசித்துக்கணும். நம்மளே நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களா, நீதி உள்ளவங்களா, நேர்மை உள்ளவங்களா, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை
இந்த பூமியில் வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போய் சேருவோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பூமியில் யாருக்கும் நம்ம உபத்திரம் கொடுக்கக்கூடாதுங்க. நன்மை செய்யலனா கூட பரவாயில்ல, ஆனால் உபத்திரம் கொடுக்காத இருக்கணும் மற்றவங்களுக்கு. நம்மளால இயன்றதை மற்றவங்களுக்கு செய்வோம். அடுத்த நிகழ்ச்சியை நம்ம 5வது கலசத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை எடுத்து படிங்க, தியானம் பண்ணுங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. இஸ்ரவேல் தேசத்தில் சண்டை மும்முரமாக இருக்குதுன்றாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த உலாவி திரிகிற அந்த இரத்த வெறி பிடிச்ச ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் கூட மனித ரத்தம் சிந்தப்படக்கூடாதுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். மாரநாதா.